வணக்கம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட முக்கிய செய்தி. தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் டாக்டர் சாந்தினி பகவதியப்பன் தனது சொந்த செலவில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான ஆலய மணியை தோவாளை ரட்சானிய சேனை ஆலயத்திற்கு அஇஅதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்களின் திருக்கரங்களால் ஆலயத்திற்கு மணியை வழங்கினார். இந்நிகழ்வில் அஇஅதிமுக கழக மாநில விவசாய அணி செயலாளர் தானுப்பிள்ளை, தோவாளை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார், இளைஞர் பாசறை இணை செயலாளர் பகவதியப்பன், தோவாளை ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் சேக், ரட்சானிய சேனை மாவட்ட அலுவலர் மேஜர் நாதன், மாவட்ட பெண்கள் ஊழியங்களின் தலைவி மேஜர் கீதா, சபை போதகர் மேஜர் தங்கராஜ், உதவி சபை போதகர் மேஜர் தனவிலாபாய், முன்னாள் வார்டு மெம்பர் சரிதா, சபை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ராஜேந்திரன், சிவராமன், சபரிகிரீசன், வெங்கடேஷ், அஜய், வார்டு மெம்பர் சரஸ்வதி சிவகாமி, கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதலாவதாக இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால் மனிதனுடைய தேவைகளை இறைவன் அவ்வப்பொழுது பல மனிதர்கள் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இரட்சணிய சேனை என்பது இறைவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் 135 நாடுகளுக்கு மேலாக இறை பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதோடு கூட கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி என்று சொல்லி அநேக மக்களுக்கு இது உதவி செய்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக அநேக மக்கள் நன்மை பெற்று கொண்டிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிலே திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு இந்திய தென்கிழக்கு மாகாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலே ஆரல்வாய்மொழி டிஸ்ட்ரிக்ட் என்றதான நிலைமையிலே இந்த தோவாளை புதூர் இரட்சணிய சேனை சபையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் தலைவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த தோவாளை திருச்சபையில் மிகவும் சிறப்புமிக்கதான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அது இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கிய தேவையான ஆலய மணி. அந்த ஆலய மணிக்காக நாங்கள் பல நபர்களிடத்தில் தொடர்பு கொண்டோம். இந்த இடத்துல மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறதான திருமதி சாந்தினி பகவதியப்பன் அவர்கள் உங்களுக்காக நாங்கள் இதை செய்து கொடுப்போம் என்று சொல்லி எங்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள். குறிப்பாக இந்த வருடத்திலே அது நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். இன்னும் 2 நாளிலே புதிய ஆண்டு ஆரம்பிக்க இருக்கிறது. புதிய ஆண்டிலே மணி ஓசை ஒலிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பெரிய எண்ணமாக இருந்தது. அதை இந்த நாளிலே அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். சுமார் 2 லட்சத்திற்கும் மேலான மதிப்புடையதான இந்த ஆலய மணியை அவர்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். இது எங்களுக்கல்ல, இறைவனுக்கு அவர்கள் செய்திருக்கிறதான ஒரு பணி. அது சேவை என்று சொல்லலாம், தொண்டு என்று சொல்லலாம். அதன் மூலமாக இந்த ஆலய மணி ஒலிக்கும் பொழுது அவர்களுடைய பெயர் கண்டிப்பாக விளங்கும். இந்த ஆலய மணியின் மூலமாக அநேக மக்கள் சமாதானம் பெறுவது போல அவர்களுடைய குடும்பமும் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இறைவனிடத்தில் மன்றாடுகிறோம். இப்படிப்பட்டதான மிகப்பெரியதான ஒரு உதவியை செய்து எங்கள் மக்களை, இந்த அருமையான இரட்சணிய சேனை தோவாளை புதூருடைய மக்களை சந்தோஷப்படுத்தினதான திருமதி சாந்தினி பகவதியப்பன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய பணி சிறக்கட்டும், அவர்களுடைய வாழ்வு சிறக்கட்டும். இன்னும் அவர்கள் பல பதவிகளை பெற்று மேன்மையாக வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அவர்கள் செய்த இந்த பெரிய உதவிக்கு எங்களுடைய இந்த திருச்சபையின் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய ஆண்டு உங்களுக்கு நன்மையை தரட்டும். புதிய ஆண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக அது அமைய நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய எல்லா காரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இறைவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாவட்டம் தோவாளை ஊராட்சியில் புதூர் பகுதியில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் இரட்சணிய சேனை தோவாளை சர்ச்சினுடைய போதகர்
மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தங்கராஜ் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாதன் அவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். மற்றும் பெண் ஊழியர்களின் தலைவி மேஜர் கீதா மேம் அவர்கள் மற்றும் அவர்களோடு பணிபுரியும் அன்பு அக்கா அவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். இந்த 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக வைத்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு என் தளவாய் சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெற காரணமாக உள்ளவரும் அவர்தான். எல்லாருக்கும் காரணகர்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சர்ச்சுகளுக்கும் அவருடைய உதவி நாடாத சர்ச்சே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய உதவியும் அவருடைய தொண்டும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. அவருடைய சொந்த ஊரான தோவாளை கிராமத்தில் ஒரு எளிமையான ஒரு சர்ச்சாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த இரட்சண்ய தோவாளை சர்ச்சில் இந்திய மணி டவர் கட்டி முடித்து வேலை முடிந்துவிட்டது. இந்த ஆலயத்தில் ஒரு மணியோசை வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். நான் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக உள்ளேன். அது மட்டுமல்லாமல் இந்த தோவாளை ஊராட்சி பகுதி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு என்னென்ன உதவிகள் உள்ளது என்னால் முடிந்த அளவுக்கு நானும் என் கணவரும் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த சபையினுடைய ஊழியராக உள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்து போன அண்ணாச்சி சாமுவேல் அண்ணாச்சியினுடைய வேண்டுதலுக்கிணங்க என்னிடம் இந்த ஆலயத்தில் ஒரு புதிய மணி வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக இன்று இந்த ஆலயத்தில் மணியோசை கேட்கப்பட்டது. எல்லாமே அந்த கர்த்தருடைய ஆசியோடு ஒரு வருஷத்துக்குள் இந்த ஆலயத்தில் மணியோசை ஒலிக்கும் என்று நான் மனதுக்குள் நினைத்தேன். நோக்கம், அந்த ஆசை இன்று என் மூலமாகவும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு என் தளவாய் சுந்தரம் அவர்களுடைய முழு ஒத்துழைப்போடும் இன்று இந்த ஆலயத்தில் மணியோசை ஒலித்தது. இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் இந்த ஆலயத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் என் மூலமாகவும் இந்த பகுதி ஊராட்சி சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய உதவி என்றென்றும் இருக்கும். இந்த ஆலயம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறைவான ஊழியர்கள் இருந்தாலும் அது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரேயர் நடக்கும் போதும், புது வருடங்கள் பிரேயர் நடக்கும் போதும், கிறிஸ்மஸ் விழா கழிக்கும் போதும் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த விழாவை பெரும் விழாவாக நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஆலயங்களுக்கு உதவி புரிந்து இந்த ஆலயத்தை மேம்படுத்த வேண்டும். இந்த மாதிரி ஆலயங்கள் குக்கிராமங்களில் நிறைய ஆலயங்கள் தொண்டு செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கின்றது. அந்த ஆலயங்களை தேர்ந்தெடுத்து செய்யுங்கள். செய்யக்கூடிய ஆலயங்களுக்கே மீண்டும் மீண்டும் செய்யாதீர்கள். எந்தெந்த ஆலயங்களுக்கு செய்தால் அந்த பலன் அந்த மக்களுக்கு கிடைக்குமோ அந்தந்த ஆலயங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பணிகளும் யார் யார் பண உதவி செய்தாலும் சரி, அவர்களால் இயன்ற பொருள் உதவியோ பண உதவியோ ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி ஆலயங்களுக்கு தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் என்று என்னுடைய ஒரு வேண்டுதலாக நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த ஆலயத்தில் ஒரு மணி ஓசை இன்று என் மூலமாக ஒலிக்கப்படுங்கும் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்கின்றது. ஏன்னா ஒரு ஆலயத்தில் மணி இல்லை, அந்த மணியை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். காலங்காலமாக அந்த ஓசை ஒலிக்கும் போது நம் நினைவு இந்த ஆலயத்தில் இருக்கும். அதனால் அந்த கடவுள் என்னுடைய குடும்பத்துக்கும் என் சுற்று வட்டாரத்தில் என்னுடன் பணிபுரியக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் இந்த கடவுள் இந்த இரட்சண சேனை தோவாளை சர்ச்சினுடைய அனைத்து சபை ஊழியர்கள் அனைவரும் எங்களுக்காக இன்று பிரார்த்தித்தார்கள். ஒவ்வொரு நபருக்காக பிரார்த்தித்தார்கள். உண்மையிலே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நாதன் சார் பேசும்போதும் தங்கராஜ் சார் பேசும்போதும் ரொம்ப அருமையாக பேசினார்கள். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆசீர்வாதம் அளித்தது போல் அப்படி இயேசுபரானே இறங்கின ஆசீர்வாதம் அளித்தார்கள். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று
இன்று வரக்கூடிய ஆண்டு புதிய ஆண்டாக, இனிப்பு ஆண்டாக, தித்திக்கும் ஆண்டாக இருக்கும். அனைத்து சபை, அனைத்து மத சார்ந்த எல்லா மதத்தினருக்கும் இந்த ஆண்டு இனிமையாக இருக்கும் என்று இந்த இரட்சணை சேனை தோவாளை சர்ச் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், சக்தி மகளிர் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் இ. சாந்தினி பகவதியப்பன். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537